ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி ரெசிபி. டயட்டில் இருக்கிறவங்களால அதிகமாக பிரியாணிலாம் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா பிரேக் விழுந்துரும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சேஞ்சாக இருக்கும். இந்த ரைஸில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கலோரிஸ் ஜாஸ்தி ஏறாது. உங்கள் டயட் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். டேஸ்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ காளான் நமக்கு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதை சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இப்போது நெய் நல்லா உருகினதும் நம்ம நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்க போகிற ஸ்பைசஸ் தான் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அன்சன், ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி. இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்ல நெய்யில் பொரிய விட்டுக்கலாம். ஸோ நெய் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்க்கும் போது பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம். காளான் நமக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 12 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நம்ம நார்மல் செய்கிற டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இப்போ எல்லா ஸ்பீசஸும் நல்லா வதங்கியாச்சு. அது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம். ஸோ பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி அது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஸோ பிரியாணியில் எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி பிரியாணி டேஸ்ட்டும் இருக்குது. பிரியாணி செய்கிறதும் ஒரு ஆர்ட் மாதிரி தான். நம்ம கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டான அளவில் சேர்க்கலை அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். காளான் நமக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ புத்தர் காலத்துலேருந்து அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தோனேஷியா, இந்தியா, அதே மாதிரி ஸ்ரீலங்கா, எங்கெல்லாம் புத்தர் இருந்தாரோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ரைஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சேஞ்சாக நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ரைஸ் வந்து நார்மலாக சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு. நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதும் அதே மாதிரி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் பிரியாணி செய்யும் போது நடுவில் ஏன் அரிசியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு இந்த அரிசியில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அயன் டிஃபிஷியன்சியும் ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரைஸை டெய்லியும் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இதில் உங்களுக்கு மால் நியூட்ரிஷன் இருந்தால் அது சரி செய்யக்கூடிய ஒரு அரிசியாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வதங்கியாச்சு. உங்களுக்கு அந்த அரோமா போனதுமே நம்ம இப்போது ஃப்ளேவருக்காக புதினா இலை சேர்த்துக்க போகிறோம். ஸோ புதினா இலை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ண போகிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ புதினா இலையும் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அது லைட்டாக ஷ்ரிங்க் ஆனதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது லைட்டாக ஜூஸியாக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி பிரியாணிக்கு தான் தக்காளி ஜாஸ்தியாக சேர்ப்போம். மற்ற எல்லா பிரியாணிக்கும் தக்காளி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். இப்போது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே மட்டன் பீசஸை தயிர் ப்ளஸ் மஞ்சத்தூளில் போட்டு நல்லா ½ அன் ஹவர் வந்து மேரினேட்ஸ், அதாவது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு தயிர் பிடிக்கலை அப்படின்னா மஞ்சத்தூளில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா மட்டன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் பீசஸை நம்ம மேரினேட் பண்ணுறதுனால நம்ம சமைக்கும் போது அதுக்கு ஒரு நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்குது. தயிர் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கறது. அதே மாதிரி அரிசி வந்து உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதாவது மட்டன் குக் ஆகிற அதே ஈக்குவல் டைம் அரிசி குக் ஆகிறதுக்கும் ஆகும். அதனால் நம்ம மட்டனை வந்துட்டு வேக வச்சு சேர்க்கலை. இல்லைனா நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோன்னா மற்ற அரிசி செய்யும் போது பிரியாணிக்கு தனியாக மட்டன் பீசஸோ சிக்கன் பீஸோ வேக வச்சு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் இங்கே அரிசிக்கும் அதுக்கும் ஈக்குவல் டைம் எடுக்கிறதுனால நாங்கள் வேக வைக்காமல் மேரினேட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து நல்ல மட்டன் பீசஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு
2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதி விடலாம். ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு ரைஸோட பெனிஃபிட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு குழந்தை பெற்ற தாய்மார்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அயன் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் இந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கலாம். பிரியாணியும் எடுத்துக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே நம்ம நார்மல் ரைஸ் குக் பண்ணுற மாதிரியே குக் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மட்டன் பீசஸ் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வேக வைக்கும் போது நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நமக்கு பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொங்கு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. ஸோ இந்த மசாலாவோட ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை. ஸோ இப்போ மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 2மே சேர்த்துக்கலாம். நாங்கள் மிளகாய்த்தூள் அப்படின்னா பொதுவாக சாம்பார் தூள் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த சாம்பார் தூளில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, மிளகாவும் மல்லித்தூளும் சேர்ந்து தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வரமல்லி தூள், அதாவது மல்லித்தூளையும் மிளகாய்த்தூளையும் தனித்தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா கொதி விடணும். இந்த மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா உங்களுக்கு உள்ளே ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா கொதி விடணும். அதே மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். நமக்கு இதோட வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு நம்ம 7 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம இங்கே தண்ணி மட்டும் சேர்க்கலை, கூட தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். ஸோ 7 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அரிசி வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 6 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் அரிசிக்கு 7 கப் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இதுதான் நமக்கு அரிசி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா உங்களுக்கு கருப்பு கலரில் தான் இருக்கும். இதே நமக்கு அரிசி வெள்ளை கலர்லேயும் இருக்குது. ஸோ அதை விட அதோட மேல் தோல் நீக்காத கருப்பு அரிசி தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ரைஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரைஸை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா, நமக்கு அரிசி, அதுக்கு தேவையான வாட்டர், மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஸோ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அப்பப்போ வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து 80% ஆஃப் குக்கிங் வந்து இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துக்குறோம். திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ மட்டனுக்கும் இந்த ரைஸ் வேகிறதுக்கும் ஈக்குவல் டைம் தான் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கும். உங்களுக்கு பிடிக்காமையும் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே தம்முக்கு மாற்றிடலாம். நம்ம தம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கறி அடுப்பு வச்சு நெருப்பு வச்சு போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் அது மாதிரி பண்ண முடியாதுன்றதுனால நம்ம தோசைக்கல்ல தான் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு இந்த புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ தம் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பழைய தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக தம் வைக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பிரியாணியை வாழை இலை இருந்துச்சுன்னா அதை போட்டு ஃபஸ்ட்டு மூடிடலாம். ஸோ இப்போ எங்ககிட்ட பச்சை வாழை இலை இல்லை, ஆனால் இது வந்து வாழை இலை, ஃப்ரெஷ்ஷான வாழை இலை தான். ஸோ நம்ம வந்துட்டு அதை வச்சு மூடியாச்சு. மூடிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு இப்போது இதை வந்து தோசைக்கல் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே சூடான ஒரு பாத்திரத்தை வச்சு தம் வைக்கிறோம். 20 நிமிஷம் நாங்கள் ஸ்லோ தம்மில் வச்சுட்டு, அதாவது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாங்கள்
தோசைக்கல்லை சூடு பண்ணி அது மேலே ஒரு சூடான பாத்திரத்தை வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாழை இலை பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஷ்ரிங்க் ஆகிருக்கும். அந்த ஆவிலே உங்களுக்கு நல்லா வந்துட்டு வெந்திருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்ம அந்த இலையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி வந்துட்டு நல்லா ஆயிலெலாம் வந்து மேலே வந்து நல்லா உங்களுக்கு வெந்திருக்கு. அரிசி வந்துட்டு நல்லா வெந்திருந்துச்சுன்னா பிரியாணி உங்களுக்கு ரெடி. அதேமாதிரி மட்டன் பீசஸையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னும் வேகலைன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இதே மாதிரி தம் ப்ராசஸில் போடுங்க. ஸோ நீங்கள் ஈக்குவலான தண்ணி கரெக்டாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்காமல் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இப்போ இது கூட கார்னிஷிங்க்கு நம்ம புதினா இலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான காளான் நமக் மட்டன் பிரியாணி ரெடி. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் நமக்கு ரைஸ் பற்றின டீட்டெயில்ஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.